மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 6லிருந்து செய்யுள் திருக்குறள் பார்க்க போகிறோம். சரிங்களா? திருக்குறளில் மொத்தம் நமக்கு 10 திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 10 திருக்குறளுமே நமக்கு மனப்பாட பகுதி தான். திருக்குறளை எழுதியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர். திருக்குறளில் திருவள்ளுவர். சரிங்களா? திருவள்ளுவரினுடைய பெற்றோர்கள் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவர் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரினுடைய சிறப்பு பெயர்கள் சென்னா போதார், பெருநாவலர், இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். யாருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரினுடைய சிறப்பு பெயர்கள். பொய்யல் புலவர், சென்னா போதார், பெருநாவலர். அவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 31. கிமுனா கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்னாடி, கிபினா கிறிஸ்துவர் பிறப்பதற்கு பின். சரிங்களா? கிமு 31 திருவள்ளுவருடைய காலம். 133 அதிகாரங்கள் உள்ளனர். 1330 குறட்பாக்கள் உள்ளன. ஆனால் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? திருக்குறளில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் 10 திருக்குறள். அதாவது ஒரு தலைப்பு கொடுத்து 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க இல்லையா? 10 திருக்குறள் ஆனால் கொடுக்கல. நமக்கு இந்த பாடப்பகுதியில் மொத்தம் நமக்கு 6 திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் திருக்குறள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்துருக்கோம், நம்ம காலம் அறிதல் என்பதை பற்றி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, முதல் திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. காலம் அறிதல். காலம் அறிதல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்ய என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் என்ன பண்ணுவாங்க, நல்ல நாள் கெட்ட நாள்லாம் பார்த்து தான் அந்த செயலை செய்வாங்க இல்லைங்களா, வேலையை செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு உரிய காலத்தை அறிஞ்சு பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் அறிதல். இப்போ விவசாயம் பண்ணுறாங்கன்னா, பயிர் சாகுபடி பண்ணும் பொழுது இந்த நேரத்தில் இந்த விளைச்சா பயிர் நல்லாயிருக்கும் என்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க பயிர் விளைச்சல் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது விதை போடுவாங்க இல்லையா? இப்போ ஆடி மாதம்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன போடுவாங்க, அவரை பிஞ்சு போடுவாங்க, அவரைக்காய் போடுவாங்க, பூசணிக்காய், சொரக்காய், இந்த விதெல்லாம் ஆடி மாதம் போட்டால் தான் அந்த பயிர் நல்லா முளைச்சி செடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க, காய்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றவாறு எப்படி ஒவ்வொரு செயல்களையும் நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது உரிய காலத்தை அறிந்து தான் நம்ம செய்கிறோம் இல்லையா? அதுதான் காலம் அறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞாலம் கருதுபவர். கருதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நோக்கி. கருதினா என்னது? எதிர்நோக்கி. ஞாலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம். ஞாலம்னா என்னது? உலகம். காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அதாவது உலகத்தை ஆள வேண்டும். நிறைய பேர் நினைப்பாங்க இந்த உலகமே, அதாவது ஒரு வீட்டில் நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சொல்கிறது தான் மற்றவங்க எல்லாரும் கேட்கணும், நம்ம தான் ராஜா ராணின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கெத்தாக பேசுவாங்க இல்லையா? நான் சொல்கிறது தான் செய்யணும், நான் சொல்கிறது தான் பண்ணணுன்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைப்பவர் தான். காலம் கருதி இருப்பர் கலங்காதுனா, அதாவது காலம் கருதி இருப்பர், உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைப்பவர் கலங்காது, அதாவது மனம் கலங்காமல் என்ன பண்ணணும், காலத்திற்கு ஏற்ப எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். ஞாலம்னா உலகம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ மனம் கலங்காமல் அதற்கு என்ன பண்ணுறாங்க, ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர். இப்போ ஒன்று நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நினைக்கிறது நடக்கலைன்னா மனம் கஷ்டப்படாமல், அதாவது இப்போ நடக்கலைன்னா அது அப்புறமா நம்ம பொறுமையாக நம்ம நினச்சது நடக்கும்ன்ற மாதிரி மனசை என்ன பண்ணுறது, எதிர்நோக்கி நமக்குன்னு ஒரு காலம் வரும். இப்போ கஷ்டப்பட்டால் என்ன ஆகிறோம், இப்போ கஷ்டப்பட்டோன்னா அதுக்கப்புறம் பின்னாடி நல்லா இருப்பன்ற மாதிரி தன்னுடைய மனசில் நினைக்கிறத கலங்காமல் என்ன பண்ண, தைரியப்படுத்திக்கிறது இல்லைங்களா? அதுதான் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கலாம், ஆனால் மனம் கலங்காமல் அதற்கு ஏற்ற ஒரு காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2
கொக்கொக்க கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன். கொக்கொக்க கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்ந்த இடத்து. சீர்த்தனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்படும் காலத்தில். சீர்த்தனா என்னது? செயல்படும் காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. கொக்கொக்க கூம்பும் பருவத்து. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கொக்க கூம்பும் பருவத்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலம். நம்ம என்ன செயல் செய்ய வேண்டுமோ அதற்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்து தான் ஒரு செயலை நம்ம ஒரு நல்ல காரியம் எந்த ஒரு வேலை செய்கிறது இருந்தாலும் அதை பார்த்து நம்ம செய்கிறோம் இல்லையா? அப்போ அந்த நல்ல நேரம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுத்திருந்து அதுக்கப்புறம் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி தான் எடுத்த செயலை முடிப்பதற்கு ஏற்ற ஒரு காலம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கொக்கை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதாவது செயலை அதாவது முடிப்பதற்கு உரிய காலம் வந்த மீனை என்ன பண்ணணும்? கொக்கு விரைவாக கொத்தி எடுப்பது போல் விரைவாக செய்து முடிக்க வேண்டும். அதாவது ஒரு செயலை எடுக்க வேண்டிய ஒரு செயலை முடிப்பதற்கு இந்த செயலை செஞ்சு முடிச்சிடணும். அதாவது இந்த நல்ல நேரம் முடியத்துக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சிடணும், நல்ல நேரத்திலே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்? அந்த நல்ல நேரம் வர வரைக்கும் காத்திருந்து அந்த நல்ல நேரம் முடியத்துக்குள்ளே அந்த செயலை நம்ம செஞ்சிடறோம் இல்லையா? அப்போ அந்த நல்ல நேரம் வந்து அதுக்குள்ளே முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுமையாக காத்திருக்கிறோம். அதுபோல் ஒரு செயலை முடிப்பதற்கு ஒரு உரிய காலம் வரணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நாற்று நடவு நடுறாங்க, அங்கே வந்து நிறைய கொக்குகள் வந்து உட்காருது. நிறைய கொக்குகள் வந்து உட்காரும் பொழுது அங்கே என்ன ஆகுது? தண்ணிலேயோ அல்லது சேத்துலேயோ மீனோ நண்டோ நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனை கொத்தி தின்பதற்காக கொக்கு என்ன பண்ணும்? ரொம்ப விரைவாக வரும் இல்லையா? கொத்தி எடுப்பது போல் விரைவாக வந்து அதனுடைய செயலை செஞ்சு முடிச்சுட்டு போயிடும். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பசி தண்ணி தாகம் அதிகமாக இருக்குன்னா தண்ணியே கிடைக்காத ஒரு இடத்துல எங்கே ஒரு இடத்துல தண்ணி இருந்தாலும் அதை என்ன பண்ணுறோம்? நம்ம தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கிறோம். ஏன்னா தன்னுடைய தாகம் அதிகமாக இருக்கிறதால எந்த தண்ணின்னு பார்க்காம கொஞ்சமாக ஒரு தண்ணி ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த தண்ணியை தற்பொழுது எப்படியாவது குடிக்க வேண்டும், ஏதோ ஒரு தண்ணியாக இருந்தாலும் நம்ம எடுத்து குடிச்சிடுறோம். அந்த மாதிரி தான் ஒரு செயலை செஞ்சு முடிப்பதற்கு ஏற்ற ஒரு காலம் வரை எந்த அளவிற்கு நம்ம பொறுமையாக காத்திருக்கிறோமோ அந்த போல் ஒரு செயலை முடிப்பதற்கு உரிய காலம் வந்து ஒரு மீனை வந்து கொக்கு விரைவாக கொத்தி எடுப்பது போல் விரைவாக நம்ம என்ன பண்ணணும்? முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்ந்த இடத்து. எடுத்த செயல்களை முடிப்பதற்கு எப்படி காலம் வரும் வரை கொக்கை பொறுமையாக காத்திருக்க வேண்டுமோ அதுபோல ஒரு செயலை முடிப்பதற்கு உரிய காலம் வரை மீனை கொக்கு விரைவாக கொத்தி எடுப்பது போல விரைவாக செய்து நம்ம என்ன பண்ணணும்? முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினை திட்பம். வினை திட்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலை முடித்தலில் மன உறுதி. எந்த ஒரு செயலை செய்ய வேணாலும் என்ன பண்ணணும்? நம்ம மன உறுதியோடு இருக்க வேண்டும். அதாவது இந்த செயலை என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு மன உறுதி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை விரைவாக நம்ம செய்யலாம், ஜெயிச்சிடலாம் இல்லைங்களா? மன உறுதி இல்லைன்னா எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற முடியவே முடியாது. எண்ணிய அங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணியனா என்ன? நினைத்ததை. எண்ணியனா என்னது? நினைத்ததை. எண்ணியாங்கு எய்துப திண்ணிய. எய்துபனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெறுபவர். எண்ணியார் திண்ணியர். திண்ணியர்னா என்ன? மன உறுதி உடையவர்கள். திண்ணியர்னா என்னது? மன உறுதி உடையவர்கள். ஆகப்பெறின். ஒரு செயலை செய்து முடிக்க எண்ணுபவர் என்ன பண்ணணும்? அந்த செயலை முடிக்கும் பொழுது
மிகவும் ஒரு உறுதி உடையவராக இருந்தால்தான் அவர் என்ன செயல் செய்து முடிக்க வேண்டும் என்று மனசுக்குள்ளே நினச்சிருக்காங்களோ அதை அவர் எண்ணியபடியே முடிக்க முடியும். ஆனால் என்னால் செய்ய முடியாத நம்முடைய மன தைரியத்தை விட்டுட்டுனா அந்த செயலை என்ன பண்ண முடியாது, செய்து முடிக்கவே முடியாது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டுமென்றால் எண்ணியவர் அந்த செயலை முடிப்பதில் உறுதி உடையவராக இருத்தல் வேண்டும். அப்படி இருந்தால்தான் எண்ணியபடியே அந்த செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவம். உருவனா என்னது? உருவம். எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி. அச்சானா அச்சில் செருகும். அதாவது நம்ம மாட்டு வண்டி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த மாட்டு வண்டியில் அச்சாணி என்ன பண்ணியிருப்பாங்க, சொருகி வச்சுருப்பாங்க இல்லையா? அதுதான் அச்சாணினா அச்சில் செருகும் கடையாணி. அச்சில் செருகும் கடையாணி. அன்னார் உடைத்து. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒருவரின் உருவை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ ஒல்லியாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரினுடைய உருவத்தை கண்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஏளனமாக பேசுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஒருவரினுடைய உருவத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது, இகழ்ந்து பேசுதல் கூடாது. ஏனெனில் உருண்டு ஓடும் பெரிய தேரை, அதாவது ஒரு சின்ன அச்சாணி தான் என்ன பண்ணுது, ஒரு பெரிய தேரை காக்குது. அதுபோல் ஒரு சிறிய அச்சாணி போன்றவர்களை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, நாம் ஏளனம் செய்தல் கூடவே கூடாது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒருவரினுடைய உருவத்தை கண்டு இகழ்ந்து பேசுதல் கூடாது. இருந்தாலும் உருண்டு ஓட ஒரு பெரிய தேரை காக்கும் அதனுடைய சிறிய அச்சாணி தான் என்ன ஆகுது, போன்றவர்களை அச்சாணி தான் என்ன ஆகுது, இந்த உலகம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட இருக்கட்டும், மீதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ திருக்குறளில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 திருக்குறள் பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது என்ன பார்த்துருக்கோம், நம்ம காலம் அறிதல் பற்றியும் வினைத்திட்பம் பற்றியும் பார்த்துருக்கோம். மீதியை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றிப்பா.